எல்லாருக்கும் வணக்கம். பிக் பாஸ்ல நீங்க ப்ரோமோ ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. நல்லதுமே பார்த்து பயங்கரமா எக்ஸைட் ஆயிருப்பீங்க. நானும் கொஞ்சம் பார்த்து ரொம்ப எக்ஸைட் ஆயிட்டேன். அப்புறம் லைவ்லயும் உட்காந்து பார்த்துட்டு இருந்துட்டு வந்து கேட்டதுக்கப்புறம் தான் யோசிச்சு வந்தேன். எனக்கு என்ன ஒரு ஆச்சரியம் இருந்ததுன்னா, எல்லாருமே வந்து அருணோட காதல் கதை தான் உள்ளுக்குள்ள வரப்போகுது அப்படின்னு சொல்லி ஆசையா எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த நேரத்துல, திடீர்னு சவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, தன்னுடைய பெர்ஃபார்மன்ஸ போட்டாங்க. இந்த பக்கத்து பார்த்தீங்கன்னா, அருண் வந்து பார்த்தீங்கன்னா, எப்படியாவது கப் அடிச்சிடணும் அப்படிங்கிற மனநிலையில வந்து உட்காந்து விளையாண்டுருக்க நேரத்துல வந்து முத்து வந்து எல்லா லைன் விட்டு போன உடனே அருணால தாமிக்க முடியாம போச்சு. திடீர்னு பார்த்தா நேத்து பார்த்தா 2 பேரும் அண்ணன் தம்பி உருட்டல் உருட்டிட்டு இருந்தாங்க. அப்புறம் அர்ச்சனா வந்து பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க. வெளிய ஆல்ரெடி அர்ச்சனா பெர்ஃபார்ம் பண்ணி முடிச்சாச்சு. அதனால இப்போ வந்து உள்ளுக்குள்ள வந்து பெர்ஃபார்ம் பண்ணலாம்னு ஐடியால இருந்த நேரத்துல, திடீர்னு சவுண்ட் விஷால வந்து பார்த்தீங்கன்னா, அந்த லைம் லைட்டையும் தூக்கிட்டு போயிட்டாங்க. காதல் கதை அப்படிங்கிற விஷயத்த முதல்ல உள்ளுக்குள்ள கொண்டு வருவாய்ங்க அப்படின்னு நினைச்சேன் நானு. அருண் அண்ட் அர்ச்சனா 2 பேத்துடைய காதல் கதை தான் உள்ளுக்குள்ள வரணும். இன்னைக்கு வரப்போகுது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு அந்த ஃப்ரெண்ட்ஸ் என்ட்ரி அப்படின்னு சொல்லியிருக்காங்களா, அருணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அர்ச்சனா வராங்க. அதுக்கப்புறம் ஈரோடு மகேஷ் வந்து முத்துக்கும் மஞ்சரிக்கு சேர்த்து வராங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அது எப்படி நடக்க போகுது, என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வாரம் ஃபுல்லாகவே வந்து ஃபேமிலி வந்துட்டு ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது அதை நோக்கி ஓடி போச்சு. அப்போ நாளைக்கு வந்து விஜய் சேதுபதி உங்கள் ஃபேமிலி கூட இருந்தது எப்படி இருந்துச்சு அது என்ன கேட்க போகிறாரு. அடுத்த 4 வாரங்கள் தான் மிக முக்கியமான வாரங்களாக இருக்க போது. ரொம்ப அழுத்தமான ஒரு சூழ்நிலை வந்து உருவாக்க போகுது. எதுக்குன்னா, ஃபேமிலி வந்ததுக்கு அப்புறமேட்டு எல்லாத்துக்குமே வந்து அந்த எப்படி சொல்கிறதுன்னா, நம்ம ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஆர்வமும் அதிகமாக இருக்கும். ப்ளஸ் வந்து எல்லாத்துக்கூடயுமே எல்லா ஃபேமிலி கூடயுமே வந்து பழகுனதுனால எல்லாத்துக்குமே ஒரு கன்சர்னும் வந்திருக்கும். ஸோ அந்த கன்சர்னை தாண்டி ஒரு சாஃப்ட் கார்னரில் வந்து அவங்கள ஹேண்டில் பண்ணுவாங்க. அதை எப்படி தாண்டி பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்து வந்து பார்க்கணும். ஆக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதுக்கப்புறம் தான் பிக் பாஸே வந்து உண்மையாக ஆரம்பிக்குது. ஸோ சௌந்தர்யா அண்ட் விஷ்ணுவுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்களையும் சொல்லிக்கலாம். எப்படி சொல்கிறதுன்னா, இந்த மாதிரி இப்போ பிக் பாஸுடைய ஒரு வெளிச்சத்து மூலமாக வந்து இப்போது சவுண்டுக்கு ஒரு பெரிய வேல்யூ கிடச்சிருக்கு. அந்த வேல்யூ வச்சு அவங்க அடுத்து சினிமாக்குள்ளே என்ன பண்ண போகிறாங்க, சீரியலுக்குள்ளே என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு யோசிச்சிருக்க நேரத்தில் இந்த மாதிரி ஒரு ப்ரொபோசலை வந்து நம்ம பார்க்கும்போது, அது வந்து எப்படி சொல்கிறதுன்னா, ஒரு 100% அந்த ரிலேஷன்ஷிப்பில் கொஞ்சம் உண்மையாக இருந்தால் தான் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ண முடியும். அதை வந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா எத்தனை பேர் வந்து வாய்ப்பு இந்த மாதிரி கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ எனக்கு என்ன இன்னும் கொஞ்சம் ஃபெமிலியரான பிக் பாஸாக இருந்திருக்கலாம் இது. கொஞ்சம் சாஃப்டான பிக் பாஸாக தான் இருக்குது. கொஞ்சம் லெஸ் டாக்ஸிக் அண்டு அதே மாதிரி லெஸ் என்டர்டெயின்மெண்ட் ஓரியன்டான கண்டென்ட்டாக தான் இந்த பிக் பாஸ் இருந்திருக்குது. அதில் இந்த மாதிரி ஃபேமிலிக்கு சம்மந்தப்பட்டவங்க உள்ளுக்குள்ளே வரும்போது பேசுனதை பார்க்கும்போது தான் கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தது. மற்றபடி பயங்கரமாக ரசிக்கும்படியான விஷயங்கள்லாம் இதுக்கப்புறம் தான் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறமேட்டு எமோஷ்னலாக ரொம்ப வீக்காக இருப்பாங்க. அதே மாதிரி ஏன்னா ஃபேமிலி பார்த்த அந்த எக்ஸைட்மெண்ட் வித் எமோஷனல் வீக் 2யுமே சேர்த்து வச்சு எப்படி கேம் ஆட போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கணும். வேற என்ன, ஃபுல்லாக லைவில் உட்காந்து பார்த்தா நேற்று ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு தூங்கிக்கிட்டு அப்படியே கடந்துட்டாங்க. ஸோ இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸ் என்ட்ரி முடிச்ச பிறகு நாளைக்கு விஜய் சேதுபதி அவர்களுடைய என்ட்ரி முடிச்சதுக்கு அப்புறமேட்டு தான் ஏதாவது செக் வைப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். எலிமினேஷன் வந்து இந்த வாரம் யாராக போகிறாங்க, என்ன ஆக போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம். ஸோ ஃபேமிலி கூட எல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோன்னே இந்த வாரம் வேறு எதுவுமே பண்ணாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு நான் நம்புகிறேன். அப்படியே வந்து பண்ணி 2 பேரை அட் அ டைமில் தூக்குனாங்கன்னா அப்புறம் 10 பேர் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் இன்னும் கழுத்தை நெரிக்கிற மாதிரி ஆகிப்போயிடும். ஸோ யார் வெளியே போவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத வந்து கமெண்ட் எழுதுங்க. எனக்கு தோணுதை நான் சொல்லிட்டேன், உங்களுக்கு தோணுது நீங்கள் சொல்லுங்கள். மறுபடியும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வேற என்ன இருக்குது, அடுத்த ப்ரொமோவே 1 மணி நேரத்தில் வந்து வரப்போகுது. இப்போ உட்காந்து வாங்கன்னு பேசிகிட்டு இருக்கேன்றீங்களா? என்ன பண்ணி சொல்லிடுறது, நம்மளுடைய சுச்சுவேஷன் அப்படி இருக்குது. டைமிங்க்கு பண்ணணும்னு சொல்லி ஆசைப்பட்டவங்க நம்மளுடைய சூழ்நிலைகள், வேலைகள் அப்படி இப்படின்னு அதில் போய் லாக் ஆகிறதுனால ஒரு சில விஷயங்கள் சரியான நேரத்தில் பண்ண முடியாமல் போயிடுது. இனிமேல் அது மிஸ் ஆகாது. அடுத்த பிக் பாஸில் மிஸ் ஆகுது. இந்த பிக் பாஸில் வந்து நம்ம கொஞ்சம் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் வந்து ஒரு கிரிப்பான விஷயங்கள் வந்து பண்ண முடியாத சூழ்நிலை இருந்தது. நெக்ஸ்ட் பிக் பாஸ் வரும்போது கண்டிப்பாக இதை விட அழுத்தமாக பண்ண முடியும். கமர்ஷியலாக ரிட்டர்ன் வர போகிறதா வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதனால் அந்த பிக் பாஸ் ரொம்ப தீவிரமாக இருக்கும். அப்போ வந்து நம்ம இன்னும் நிறைய பேசலாம். இந்த பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் ஓகே பேசுவோம். உங்களுக்கு என்ன தோணுச்சுன்னா, உங்களுக்கு தோன்றது இருக்குது. நமக்கு என்ன தோணுச்சுன்னா, ஒவ்வொரு ஃபேமிலியும் உள்ளே வரும்போது அந்த ஒவ்வொரு ஃபேமிலிக்குள்ளே இருந்த அந்த விஷயங்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு முடிக்கிறேன் இந்த வீடியோவில். இந்த ப்ரோமோ தாண்டி என்னென்னா, முத்துக்குமாரோட ஃபேமிலியில் அவங்க அம்மா வந்து ரொம்ப நிறைய பேசிகிட்டே இருந்தாங்க. ஓகே, அவங்க வந்து ரொம்ப ஒரு நல்ல பையனை பெற்றிருக்காங்க. அந்த பையனுக்கான ஒரு வேல்யூ கிடச்சிருக்கு. அந்த வேல்யூ வந்து அந்த பையனை அவங்களுக்கு ஒரு பெரிய பாசிட்டிவிட்டி கொடுத்துருக்குது. எல்லாமே பார்க்கும்போது முத்துவோட ஃபேமிலி, சௌந்தர்யா ஃபேமிலி வந்து தன்னுடைய குழந்தைகிட்ட என்ன பிரச்சனை இருக்கோ அதை மட்டும் அவங்க சொல்கிறாங்க. அதுவே நல்ல குணம் அப்படின்னு நான் கருதுறேன். ஏன்னா மற்றவங்கள நான் குறை சொல்ல மாட்டேன். என் பிள்ளையை திருத்த வேண்டியதான் என் வேலை அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்களா, அதுவே ரொம்ப பாசிட்டிவான விஷயம் அப்படின்னு நினைக்கிறேன். முத்தோட வீட்லேயும் அது மாதிரி தான் இருந்தாங்க. ஸோ அதனால தான் அவங்களுக்கு வந்து ஃபெமிலியாரிட்டி வந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். எல்லாத்தோட ஃபேமிலியுமே ரொம்ப நல்லா இருந்தாங்க. எல்லாமே நல்லா பேசினாங்க. ராணவோட தங்கச்சி பேசுனது எனக்கு பிடிக்கல. அது சரியான உடன்பாடு இல்லை. அதை தவிர்த்து மீதி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா தான் இருந்தது. ரொம்ப ரசிக்கும்படியாக தான் இருந்தது. எல்லாருமே
நம்மள மாதிரி ஒரு ஃபேமிலிக்குள்ள தான் வந்திருக்காங்க. எந்தவித பேக்ரவுண்டுமே இல்லாம உள்ளுக்குள்ள வந்தது முத்துக்குமாரும், அப்புறமேட்டு ஜெஃப்ரின்னு தான் நெனைக்கிறேன். ஸோ அவங்க 2 பேருக்கும் இவ்வளோ தூரம் ஒரு விசிபிலிட்டி கிடைச்சிருக்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம். வெளிய வந்ததுக்கப்புறம் அவங்க ஏதாவது பெருசா சாதிக்கணும். அதுக்குண்டான வாய்ப்புகள் வந்து இறைவன் அவங்களுக்கு அருள்வாங்க அப்படின்னு நான் நம்புறேன். உங்களுடைய கருத்துக்கள கமெண்ட் எழுதுங்க. இன்னும் நெறைய பேசுவோம். வாழ்க தமிழ்நாடு! வளர்க தமிழ் மக்கள்!